கும்பல் ஒரு சில வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம பெண் பிள்ளைகிட்ட இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்ல வரும்பொழுது நான் உன் இனத்தை சேர்ந்தவன் தான் அப்படின்னு சொல்லிதான் பழகிறாங்க. தினந்தோறும் நடந்துகிட்டு சொல்றேன், டெய்லி நடந்துகிட்டு சொல்றேன். நான் உன் இனத்தை அப்படி சர்டிபிகேட் போடு, சாதி சான்றிதழ் போடு. நம்ம பிள்ளை கேட்டா உடனே அவன் சர்டிபிகேட் பேக்கா ரெடி பண்ணி அப்படியே இப்பெல்லாம் செல்போன்ல எல்லாம் ரெடி பண்ணிடலாம். நான் மரவன் தான், நான் கல்லன் தான், நான் அகமுடியாதான் அப்படின்னு சொல்லி உடனே ரெடி பண்ணிடலாம். அப்படி ரெடி பண்ணி போடும்போது நம்ம பெண் பிள்ளைகள் நம்ம இடத்தான் தானே, நம்ம அப்பாட்ட பேசிக்கலாம், நம்ம அம்மாட்ட பேசலாம் சொல்லி அந்த காதலங்களை நம்ம போய் பிள்ளைவோம். அதுக்கப்புறம் என்ன சாதியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகள் வந்து ஆஹா எங்க அப்பா அம்மா சமைக்க மாட்டாங்கன்னு சொன்னா நம்ம பிள்ளைகளை மிரட்டலாம். இதெல்லாம் ஆடியோ கார்டோட எங்க இருக்கு. நம்ம பெண் பிள்ளைகளை நீங்க மிரட்டுறது ஆடியோ கார்டோடைய அந்த சர்டிபிகேட்டே வச்சிருக்கேன். கடந்த 20 நாட்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. உடனடியா தென்காசி எஸ்பி சொல்லி அவனை ரிமாண்ட் பண்ண சொன்னேன். அவருடைய செல்போனை கைப்பற்றினேன். இப்படி தொடர்ந்து நம்ம பெண் பிள்ளைகள், ஏன்னா பெண் பிள்ளைகள் மேல நம்ம பெண் பிள்ளைகளை நம்ம வீட்டுல வந்து அவங்க ஒரு சில விடயங்கள் நம்ம பிள்ளைகள் மேல கை வைக்கும் போது நம்ம கொதிச்சு போயிடுவோம் அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா மானந்தா உசுரா நினைக்கக்கூடிய சமுதாயம் இந்த சமுதாயம். அதனால தயவு செய்து பெண் பிள்ளைகளை ரொம்ப கவனமா இருக்கணும். பொட்ட பிள்ளைகளுக்கு நான் சொல்லக்கூடிய உதவிதான் தாய் தாப்பட முழுசா நம்புங்க. தாயை விட தாப்பட்ட விட உங்களுக்கு யார் இந்த உலகத்துல உண்மையை இருக்காங்க அதை மட்டும் நீங்க நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பகிர்ந்து கண்டிப்பா பிள்ளைகளை கவனமா வைங்க. சமீப ரமேஷ் அவர்கள் வந்தது நினைச்சிட்டு மிகவும் பெருமை நேரம். உங்க எல்லாத்தையும் சந்திச்சதுல ஒற்றுமையோடு நீங்க இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி இந்த சமுதாயம் நீங்க அண்ணன் தம்பி மாமன் வச்சு எல்லாம் ஒற்றுமையோடு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளுங்க. நன்றி. அருமையான தகவலோட பசுமொன் முத்துராமலிங்க தேவர் அறக்கட்டளை, பிஎம்டி அறக்கட்டளைனா அதுதான் அப்படின்றத இசைக்கு ராஜா தேவர் அவர்கள் ஏறத்தாழ ஒரு சமுதாய தொண்டாக இவ்வளவு பெரிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். வாழ்த்த வந்த அவரைத்தான் நாம் நம்முடைய குடும்பத்தின் சார்பாக வாழ்த்த வேண்டும். அவர் நம்மை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார். அத்தகைய உயர்ந்த உள்ளமாக இளம் வயதிலேயே நாட்டுக்கு உழைக்கிறவராக, மக்களுக்கு உழைக்கிறவராக இசைக்கு ராஜா தேவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மீண்டும் நம்முடைய கரவொலியை எழுப்பி நேதாஜி தேவருடைய ஆசீர்வாதம் அவர் என்றைக்கும் அவரோடு புலி தேவன் துணை வருவார். மாவீரருடைய வாரிசுகள் என்றைக்கும் வீழ்வதில்லை, வாழ்ந்ததுதான் சரித்திரம். அந்த வாழ்ந்தவர்களுடைய கூட்டத்தில் ஒருவராக எழுந்து நிற்கும் எழுச்சி நாயகன் இசைக்கு ராஜா தேவர் அவர்கள் ரித்திகாஸ்ரீயை வாழ்த்தியதை பெருமையோடு குடும்பத்தினர் சார்பாக, ரமேஷ் சுதா சார்பாக நன்றி 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 என்று தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஜெயஹிந்த்.